மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நின்றதாக செய்தி உண்டா? ஜல்லிக்கட்டு போராட்டத்துல முகத்தை மூடிட்டு போறவளோட தலைவன், ஜல்லிக்கட்டு களத்துல மக்களுக்காக நிக்கிறவன் தான்டா தலைவன். இரவோடு இரவாக அனிதா வீட்டுக்கு போறவன் தலைவன், அந்த களத்தில் நின்று நீட்டுக்காக போராடுறவன் தான்டா தலைவன். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். பெரியார் கொள்கை தலைவர் கவின் ஆணவ படுகொலைக்கு பேச மாட்டார். அம்பேத்கர் கொள்கை தலைவர் திருப்பரங்குன்றம் குறித்து வாய் துறக்க மாட்டார். ஆனால் இவர் மதசார்பற்ற சமூக நீதி இவருடைய கோட்பாடா. மத சார்புடைய சமூக நீதினு ஒண்ணு இருக்கா? மத சார்பற்ற சமூக நீதி. முதல் சமூக நீதி மதத்தின் அடிப்படையில் இல்ல. சமூக நீதி என்பது சாதி அடிப்படையில். இவன் ஒடுக்கப்பட்டவன், இவன் பிற்படுத்தப்பட்டவன், இவன் தாழ்த்தப்பட்டவன், ஓபிசி, பிசி, எம்பிசி, எஸ்சி என்று சமூக நீதி என்பது குடிகளின் அடிப்படையில், சாதி அடிப்படையில் தான் சமூக நீதி, இட ஒதுக்கீடு. அதுவே தெரியாம மத சார்பற்ற சமூக நீதி. அப்போ மத சார்புடைய சமூக நீதி எது? மத சார்பற்ற சமூக நீதி. அப்ப மத சார்ப மாட்டீங்க, உங்களுக்கு மதமே கிடையாது. அப்புறம் என்ன மயத்துக்கு நீ ரம்சானுக்கு போய் குல்லா போட்ட? உனக்கு தான் மதம் கிடையாதுல்ல, மத சார்பு இல்ல. மத சார்பு இல்லை என்றால் என்ன மயத்துக்கு நீ குல்லா போட்ட அப்படின்னு நான் கேட்கல, எங்க அண்ணன் ஹிமாயன் கேட்கிறாரு. அவருக்கு தான் உரிமை இருக்கு. That blood is என்ன காரணம் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவரு இப்படி கேள்றா தம்பி, நான் சொல்றேன்னாரு. கோர்த்து விட்டனா? அப்போ ரம்சான் வந்தா திமுக குல்லா போடும், ரம்சான் வந்தால் எடப்பாடி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா டிடிவி குல்லா போடுவார், ரம்சான் வந்தார் ராகுல் காந்தி குல்லா போடுவார், ரம்சான் வந்தா உதயநிதி குல்லா போடுவார், ரம்சான் வந்தார் விஜயும் குல்லா போடுவார். ரம்சான் வந்தால் குல்லா போடாது நீ சிறுபான்மை அல்ல, நீ பெரும்பான்மை இனத்தின் மகன் என்று சொல்கிற ஒரே தலைவன் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இஸ்லாமிய அரபு நாட்டில இருந்தோ அமெரிக்கால இருந்தோ ஆப்கானிஸ்தான்ல வரல, என் மண்ணில் உள்ள மகன்தாண்டா இஸ்லாமியரா மாறி நிற்கிறான். நேற்று வரைக்கும் இளையராஜா பெரும்பான்மை, இப்ப எப்பரா யுவன் சங்கர் ராஜா சிறுபான்மை என்று கேட்டவன் எங்கள் அண்ணன் மட்டும்தான். நேற்று வரை எங்கள் அண்ணன் டி ராஜேந்தர் பெரும்பான்மை, இன்றைக்கு டி ராஜேந்தர் மகன் குரலரசன் இஸ்லாமியரா மாறிட்டான். அவன் எப்பரா சிறுபான்மை? எப்பரா சிறுபான்மை? அவன் என் மண்ணின் மகன்டா, என்னுடைய மூத்த அண்ணன்டா, என் மாமன் மச்சான்டா, என் அங்காளி பங்காளிடா. நான் எதுக்குடா குல்லா போடணும்? உன் மதம் உனக்கு வழிபடு, என் மதம் எனக்கு வழிபடு, லக்கும் தீனுக்கும் வலியதீன் என்கிற கோட்பாட்டில் வாழக்கூடிய தலைவன் அண்ணன் சீமான். இவர் போயிட்டு அதுவும் பித்துக்குழி முண்ட மாதிரி நமாஸ் முடிச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டே இருக்கு. ஏன்னா அங்கிருந்து போன் வந்திருக்கும் போல இருக்கு, பட்டின பக்கத்துல இருந்து போன் வந்த உடனே திரும்பி முழிக்குது. காலையில் எழுந்திரிச்சு பிள்ளை பேம்பர்ஸை கலட்டுறதுக்கு முழிக்கும்ல, நைட்டு முழுக்க பேம்பர்ஸை போட்டு விட்டு வெயிட் தாங்காது, பிள்ளை அப்படி முழிக்கும். அது மாதிரி முழிச்சுட்டு நிற்கிறாப்புல. மனசுலேருந்து பண்ணணும், மனசுலேருந்து பண்ணணும், ஓட்டுக்காக பண்ணக்கூடாது. நீ குல்லா வச்சுட்டா இஸ்லாமிய புறம் குபு குபுன்னு ஓட்ட போட்டுருவானா? நாங்கள் 15 வருஷமா கத்தி கத்தி பேசுகிறோம், எங்களுக்கே போடல, உனக்கு போட்டுருவானா? கருணாநிதியை தாண்டி அவங்க சிந்திக்க மாட்டாங்க. 6வது கடமையாக கருணாநிதிக்கு ஓட்டு போடுறதையும் திமுக ஓட்டு போடுறதையும் இஸ்லாமிய பெருமக்கள் நினைச்சிருக்காங்க. ஆனாலும் ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ, ஆனால் உனக்காக நான் பேசுவேன். திருப்பரங்குன்றத்திற்காக பேசிய தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். திருப்பரங்குன்றம் என்பது என்னுடைய மலை, எங்களுடைய முருகனையும் வழிபடட்டும், என் இஸ்லாமியின் சிக்கந்தரையும் வழிபட்டோம். அது சிக்கந்தர் மலையாக அவருக்கு இருக்கட்டும், திருப்பரங்குன்றம் முருகன் மலையாக எங்களுக்கு இருக்கட்டும். இதுல உனக்கு என்னடா பிரச்சனை பிஜேபி அப்படின்னு கேட்ட தலைவன் எங்க அண்ணன் மட்டும் தான். ஆண்மையோட இல்ல கேட்டா அவர் பேசினா இஷ்யூ ஆயிரும், அவர் பேசினா பிரச்சனை ஆயிரும். அதுக்கெல்லாம் அவர் பேச மாட்டாங்க, அவனுக்கு தெரியாதுங்கன்றான் ஒருத்தன். திருப்பரங்குன்றத்துக்கு ஏன்டா பேசலன்னு சொல்லி அந்த கட்சியில ஒருத்தர் சேர்ந்திருக்காப்ல, 10 கட்சி பழவயசம். அங்க போய் நின்றுட்டு திருப்பரங்குன்றத்துக்கு ஏன் பேசல ஏன்னா அவனுக்கு தெரியாது, தெரிஞ்சாத்தோன்னே பேசுவாரு அப்படிங்கிறான். நாஞ்சில் சம்பத்துன்னு நாயை கூட நாய் மாதிரி கூட பொழைச்சிடலாம், ஆனா நாஞ்சில் சம்பத்து மாதிரி பொழைச்சிடக்கூடாது. 10 வீட்டை பாத்திரம் கழுவி பொழைச்சிடலாம், 10 வீட்டை பிச்சை எடுத்து பொழைக்கலாம், ஆனா நாஞ்சில் சம்பத்து மாதிரி பொழைச்சிடக்கூடாது. அதாவது வண்டி, இந்த வண்டி இருக்கு பாருங்க, இந்த வண்டியை வாடகைக்கு விடலாங்க, வாயை வாடகைக்கு விட்டு பொழைக்கணும் தான் நாஞ்சில் சம்பத்து. வண்டிய சைக்கிள் நம்ம ஊர்ல எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் வண்டி விடுவாங்க. அவன் வாயை விட்டுருக்கேன், திமுக விட்டான், அப்புறம் அதிமுக விட்டான், அப்புறம் அமமுக விட்டான்,
அப்புறம் திருப்பி திமுக விட்டான், இப்போ விஜய்க்கு விட்டுருக்கான். நான் எழுதி வச்சுக்கொள்ளுங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச வெளியே வருவாரு. வெளியே வந்த உடனே அவர்கிட்ட போய் கேட்பாங்க, ஏங்க வெளியே வந்துட்டீங்க? அவனை பார்க்கவே முடியலங்க. அவனை பார்த்தா தானே ஏதாவது பேச முடியும். ஏன் பார்க்க முடியல? அவன் ஆம்பளைங்களே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. அப்புறம் புசி ஆனது ரொம்ப புசியும் ஆதவும் ரொம்ப பிடிக்கும், அவனை கூடயே வச்சிருக்கான் அப்படின்றான். இதை சொல்லலைன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். இன்னொன்னு இருக்கு, நேத்து நான் சொன்ன போன வாரம் தான் வேட்பாளர் அறிவிச்ச உடனே தமிழக வெற்றி கழகத்துல எங்களுக்கு பணம் கேட்டாங்க, சீட்டு தரல. எங்களுக்கு பணம் கேட்டாங்க, பணம் கேட்டு கொடுக்கல, சீட்டு தரல. 5 கோடி ஒரு சீட்டு கேட்டாங்க, 25 லட்சம் புசி கேட்டாரு, இப்படின்னு சொல்லுவான்னு சொன்னேன். சீமானன் திருக்கதரிசி மாதிரி சீமான் தம்பியின் திருக்கதரிசி சொன்னது அன்றே கணித்த சாட்டைன்னு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நான் எனக்கு தெரியும் சொல்றது யாரு, அவன் தான் எனக்கு சொல்றான். நான் என்னமோ சோர்ஸ் என்ன எண்ணெயை வச்சிருக்கிறேன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரா வச்சிருக்கேன். அவன் தான் சொல்றான், அண்ணே இப்படி நடக்குதுன்னு, இந்த புசி பைய பணமா கட்டி எங்களை கொள்றான்னு. எங்க வீட்டுல கூடிய தட்டு முடிச்சாதான் கக்கூசு வாலி முத கொண்டு தூக்கி கொடுத்தாச்சுன்னு அவன்கிட்ட எல்லாத்தையும் கலவண்டு போயிட்டாங்கன்னு. சினிமாவுடைய டிக்கெட்டை 180 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் நாட்டில் நல்லாச்சு கொடுத்துருவான்னு நம்புறீங்களே அன்புக்குரிய மக்களே. சினிமா டிக்கெட்டையே 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் இந்த நாட்டை எப்படி விற்பான் பாருங்க. திமுக வெத்திருச்சு, ஆமாம். அதிமுக கூறு போட்டுச்சு, ஆமாம். அதற்கு மாற்று இவன் இல்ல. திமுக மாற்று அதிமுக இல்ல, அதிமுக மாற்று திமுக இல்ல. இந்த ரெண்டையும் ஒழிக்கணும்னா பிரபாகரன் பிள்ளைகள், சீமானின் தம்பிகள் எங்களால முடியும். திமுக காசு வாங்கிட்டார், திமுக காசு வாங்கிட்டார் எங்க எங்களை. டேய், அவங்க எச்சுக்கிட்டே காக்கா வட்ட மாட்டாங்கடா. அவங்க எங்களுக்கு பணம் தர்றதா? எச்சுக்கிட்டு காக்க வட்ட மாட்டாங்க. அவங்க பாக்கெட்ல போனா கூட தடையை பார்த்துட்டு 10 ரூபா இருந்தா எடுத்துக்குவாங்க. காசு கொடுத்தாங்க. காசு கொடுத்துட்டு நாங்க இப்படி பேசுறோமா? திமுக ஒரு தீய சக்தி, ஆமாம் தீய சக்தி. அதிமுக ஒரு ஊழல் சக்தி, ஆமாம் ஊழல் சக்தி. அதை சொல்வதற்கு உனக்கு யோக்கியதை கிடையாது. அதிமுக ஊழல் சக்தி செங்கோட்டையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு சார் யாரு ஃப்ரெஷ்ஷா நேத்தம் பெர்த் பண்ணி வந்திருக்காப்ல. ஐஸ்வர்யா கருத்தரிப்பு மையத்திலிருந்து இவருக்கு அப்படிதான் செங்கோட்டையை எடுத்து கொடுத்துருக்காங்க குழந்தைய. அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால வெக்கம் விட்டு போகலன்னு இவர் பார்த்துட்டு இருக்காரு. 1991 96 வரைக்கும் வனத்துறை அமைச்சராக இருக்கும் போது இந்தியாவிலேயே பழங்குடி பெண்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட பாலியல் வன்கொடுமை, வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமைய சூத்திரதாரி, கொலகாரன், கொள்ளக்காரன் இந்த செங்கோட்டையன். அவன் ஊர்ல வச்சு செய்யறத நான் காத்திருக்கேன். கோபிச்செட்டிப்பாளையத்தை வச்சு செய்யணும். அவரை வரண்டா. ஏய் சாட்டை தேடி வந்து பாரு, ஏய் சாட்டை சேலம். டேய், நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன். யாரு தெரியாம குண்டர் சட்டம் 14 வழக்கு மயிரா போச்சு நிக்கிறோம்டா, மயிரா போச்சுன்னு. நீ ஒரு வழக்குக்கே கரூர்ல இருந்து ஓடி போன பரதேசி ஒரு வழக்கு. அதை வச்சு நான் போன் ஆப்பு, நிர்மல்குமார் போன் ஆப்பு, இந்த அருண்ராஜ் இந்த ஊருக்காரன் ஐஆர்எஸ் போன் ஆப் பண்ணிட்டு எங்க போனான்னு தெரியாது. இந்த இதுக்குள்ள போயிட்டாப்ல, பங்கருக்குள்ள அந்த டாக்டர் ஒருத்தர் இருக்கான் காரைக்குடி பிரபு, அவன் கோவாக்கு போயிட்டான். அவனை தேடவே இல்லை போலீஸ். ஏய் கைய கட்ட ஊத்து விடு, ஒன்னையெல்லாம் கட்டவே இல்லடா. வருத்தப்படாத வாலி சூரி மாதிரி கட்டவே இல்லை. அருண்ராஜன் கட்டவே இல்லை. ஆஃப் போனு. ஒருவேளை வந்துருவாங்களோ, போலீஸ் பிடிச்சிருமோ, புழல் ஜெயில போட்டு பேதியில போவேன். போலீஸ் வந்துச்சுடா. நானே அங்க என்ன ஹிமாயின் தான் இருந்தோம். தக்கலையில பேசி முடிக்கிறேன். 2021 அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி தக்கலை பேச்சு இருக்கு, போட்டு பாரு. கேரளாவில் மழை இருக்கு, ஆந்திராவில் மழை இருக்கு. கேரளாவில் வெட்டப்படாத மழை தமிழ்நாட்டில் ஏன் வெட்டப்படுது என்று கேட்டதற்காக கனிம வள கொள்ளை எது பேசியிருக்காக என் மீது குண்டர் சட்டம் காவல்துறை திறத்தி பிடித்து கைது செய்கிறது. ஜாலியா போனேன். உள்ள போய் தான் வைரமுத்து புத்தகங்களை படிச்சேன். உள்ள போய் தான் வந்தான் வென்றான் மதன படிச்சேன். உள்ள போய் தான் ஜெயகாந்தன், உள்ள போய் தான் ஜெயமோகன், உள்ள போய் தான் எஸ் ராமகிருஷ்ணன், உள்ள போய் தான் தமிழர் வரலாறு, திராவிட வரலாறு, கருணாநிதி வரலாறு, அண்ணாதுரை வரலாறு எல்லாத்தையும் படிச்சேன். படிச்சுட்டு பாயரா வெளியே வந்தேன். வெளியே வரும்போது திமுக தான் சேரணும், வெளியே வரும்போது நாம் தமிழர் போகக்கூடாது. மயிரா போச்சு போட. டேய், உயிர் வாழ்வது ஒரு முறை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்கிற கோட்பாட்டோடு நாங்கள் நிற்கிறோம். சாவு வரும்போது நாம இருக்கும் போது இல்ல, நாம இருக்கும் போது சாவு வரப்போறது இல்ல. எங்க அண்ணன் எங்களுக்கு சொன்னது ஒண்ணே ஒண்ணுதான், தம்பி சத்தியத்திற்காக சாக துணிந்து விட்டால் சாதாரண மனிதனும் சரித்திரம் அடைக்க முடியும் என்று நம் தலைவன் சொல்லியிருக்கான். துணிஞ்சு நில்லுங்கடா. துணிஞ்சு நிக்கிறோம் நாங்க. ஏன்
மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நீ என்ன 41 பேரை கொன்ன, 41 பேரை கரூர்ல துள்ள துடிக்க கொன்ன. நான் சொல்றேன்டா, சிபிஐயே மறுத்தாலும் நான் சொல்றேன், கரூர்ல A1 அக்யூஸ்ட் இந்த விஜய் 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 விஜய். 8 வயது குழந்தை, 4 வயது குழந்தை, 2 வயது குழந்தை மரம் ஒடிஞ்சு விழுந்து செத்துச்சு. எஸ்பி சொல்றாரு வண்டியை உள்ள கொண்டு போகாதீங்கன்னு, போவேன். எஸ்பி சொல்றாரு 50 மூட்டுக்கு முன்னாடி வண்டியை நிப்பாட்டுங்க, போவேன் என்று திமிர் எடுத்து செந்தில் பாலாஜி விட நான் பெரிய ஆளு, திமுகவின் 30 மாநாட்டை விட நான் பெரிய ஆளு என்று காட்டுவதற்காக டிசம்பர் 13 நடக்க வேண்டிய கூட்டத்தை செப்டம்பர் 27க்கு மாத்தி திமுக விட நான் பெரிய ஆளு என்று காட்டுகின்ற அந்த மாஸ் மெண்டாலிட்டி, நான் பெரிய ஆளு, நான் பெரிய இவன், எனக்கு நெத்தியில முளைச்சிருக்க மூளை என்று சொல்வதற்காக 41 பேரை கொன்னா விஜய். என் மேல முடிஞ்சா வழக்கு போட்டு போடுறா. நீ நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தா என் மேல வழக்கு போடுறா. விஜய் A1 அக்யூஸ்ட் சொன்னதுக்கு விஜய் தாண்டா A1 அக்யூஸ்ட். சட்டம் மறுக்கலாம். தாகிருஷ்ணன் கொலையில கொலையாளிகளை கைது பண்ணல இது வரைக்கும். அதுக்காக தாகிருஷ்ணன் தன்னைத்தானே வெட்டிட்டு செத்தனாயிருமா? ராமஜெயம் கொலை வழக்கில் இதுவரைக்கும் யாரையும் கைது செய்யல. திருச்சியில மரியாதைக்குரிய அண்ணன் KN தம்பி ராமஜெயம் கொலை வழக்கில் 15 வருஷமாச்சு, யாரையும் கைது பண்ணல. அதுக்காக ராமஜெயம் அவரை வெட்டிக்கிட்டாரா? இங்க விஜய கைது பண்ணல, விஜய் மேல FIR இல்லங்கிறதுக்காக 41 அவனே செத்து போயிட்டானா? கொன்னவன் இவன். இப்ப சொல்றாங்க ஜனநாயகன் படப்பிடிப்புக்காகத்தான் கரூர் கூட்டம் பயன்படுத்தப்பட்டுச்சுங்கிறாங்க. இதை விட மானக்கேடு வெக்கக்கேடு ஏதாவது இருக்காடா? தண்ணி கொடுக்காம, கழிவறை கொடுக்காம, காலையிலிருந்து அந்த மக்களை காக்க வச்சு, கரூர்ல மட்டும் இல்லைங்க, விக்கிரவாண்டி மாநாட்டு திடலுக்குள்ளே சார்லஸ் என்கிற ஒரு பையன் மயங்கி விழுந்து செத்து போனா, முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை கொண்டு போற வழியில அவன் செத்து போயிட்டான். முதல் வாத்தியார ஃபர்ஸ்ட் மர்டர் அவன் ரசிகன். இரண்டாவது திருச்சியிலிருந்து போன சீனிவாசன் கலை என்கிற இளைஞர் பாசறை பொறுப்பாளர்கள் தாவேக்கால 2 பேரு விழுப்புரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் செத்து போயிட்டான். அந்த பையன் எனக்கு நல்லா தெரியும், திருச்சி உறையூர்காரன். விஜயனுடைய படத்துக்கு போஸ்ட் விட்டான், நீங்க தேடி பாரு, போய் சொல்லல. கலை சீனிவாசன் 2 பேரு செத்து போயிட்டான். தொடர்ச்சி 5 பேர் ஆக்சிடென்ட். ஒருத்தனுக்கு கூட இரங்கல் தெரிவிக்கல, ஒரு அனுதாபம் சொல்லல, ஒரு ஆறுதல் தெரிவிக்கல. மதுரையில பேனர் ஒட்டிக்கிட்டு இருந்த காளிராஜ் என்கிற இளைஞன் கரண்ட் கம்பம் அடிச்சு விழுந்து செத்து போயிட்டான், விஜய் கட்சிக்காரன். அதே மதுரையில கூடலை சார்ந்த ரோஷன் அப்படிங்கிற ஒரு இளைஞன், 18 வயது இளைஞன், ஒரே பிள்ளைங்க, பெத்த பிள்ளை, வீட்டுக்கு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளை செத்து போச்சு, ஒரு ஆறுதல் சொல்லல. இப்ப தஞ்சாவூர்ல இவனுடைய வாகனத்தை விரட்டி கொண்டு போய் திருச்சி கல்கொண்டார் கோட்டையை சார்ந்த பால் வியாபாரி பால் வித்து பிள்ளைய தனியார் கல்லூரில படிக்க வச்சு, பிள்ளை படிச்சு எப்படியும் பால் வியாபாரி கடனை அடைச்சு இந்த குடும்பத்தை தூக்கி விட்டும் நம்பிக்கையோடு இருந்த அந்த குடும்பத்துக்கு பால் ஊத்த வேண்டிய அந்த பிள்ளை, அவனுக்கு அவன் தந்தை பால் ஊத்திட்டாரு. இன்னைக்கு காலையில விக்னேஷ் என்கிற அந்த இளைஞன், விஜயை பார்க்க போன இளைஞன், தஞ்சாவூர் இருக்கக்கூடிய காமாட்சி ஹாஸ்பிட்டல்ல இறந்து போனான். இதுவரைக்கும் தாவேக்கால நாங்க வந்தா நண்பா நண்பிஸ் தோளா தோலிஸ், நீங்க செஞ்ச நன்மைக்கு என் உடம்பு தோலை எடுத்து எரிச்சு அதை செருப்பா தச்சு போடணும்னு சொன்னார் இல்லையா? விக்கிரவாண்டி மாநாட்டுல எனக்கு நீங்க செஞ்சதுக்கு என் உடம்பு தோலை அறுத்து அதை செருப்பா தச்சு போட்டாலும் இந்த பாவத்தை கழுவ முடியாதுன்னா, என்னடா இவன் இப்படி சொல்லியிருக்கான்னு பார்த்தா, உடம்பு தோலை அறுக்க வேண்டாம், உனக்காக செத்து போன 54 பேர் செத்துருக்காங்க. சேலத்துல ஒரு வடநாட்டு தொழிலாளி இவரை பார்க்க வந்து வெயில்ல மயங்கி வந்து போயிட்டான். நாங்க கூட்டம் போடுறோங்க, திருச்செங்கோடுல வாழ்ற மக்கள் தெரிஞ்சுக்கோ, நாங்க கூட்டம் போடுறோம். 6 மணிக்கு கூட்டம், 9 மணிக்கு முடிப்போம். ஏன்? மக்கள் ஓய்வா இருப்பாங்க, மாலை நேரம் மக்கள் வந்து கூடுவாங்க, எல்லாம் உழைக்கிற மக்கள். எவனாவது ஒருத்தன் தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் கூட வெயில் நடத்தலாம், பட்ட பகல்ல 11 மணிக்கு உச்சி வெயில கூட்டம் போடுறான். ஏன்? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. வடிவேல் சொல்றல, 6 மணிக்கு மேல அவனுடைய சுயரூபம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொண்ணு கொடுக்க முடிவு பண்ணிடுவாங்க. பிரபுவும் டெல்லி கணேசும் அங்க உட்காந்துட்டு குளிஞ்சு சிரிப்பாரு. 6 மணிக்கு மேல அவனுடைய ஆட்டத்தை பத்தியே தெரியாதும் பாரு. என்ன 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்றவாப்ல வடிவேல். ஏன்? 6 மணிக்கு மேல அவன் குடிகாரன். அதுக்காக நான் விஜயை குடிப்பாரு, அவர் மதுப்பிரியரு, அவர் டெல்லிக்கு போகும்போதே ஒரு ஃபுல் பாட்டை தூக்கிட்டு போனாரு, அவர் குடிபோதே தான் பேசுறாரு, அதனால தான் உளர்றாரு, அதனாலதான் திருச்செங்கோட்டுல வந்து நாமக்கல்ல வந்து சென்னை மாகாணத்துக்கு பதிலாக சென்னை மகாணம்னு சொன்னாரு, அதனாலதான் எழுதி வச்சு படிக்காரு அப்படின்னு சொல்லல. அப்படி சொல்ல வரல. ஆனா 6 மணிக்கு மேல ஏன் பேச மாட்டாரு? அப்படி என்ன ரகசியம் இருக்கு? எனக்கே பேசிக்கிறார் 6 மணிக்கு மேல. மாநாடா 5 மணிக்கு முடிச்சிருவாப்ல, கூட்டமா 11 மணிக்கு முடிச்சிருவாப்ல. ஏன் தெரியலையே. அதான் அருண்ராஜ் அண்ணாச்சி தான் கேட்டு சொல்லணும். IRS அதிகாரி
அவருக்கு தானே தெரியும் வருமான வரித்துறை அதிகாரி ரைடு போய் வீட்டுக்குள்ள போய் பார்த்தவர் அவர் தானே.